வெல்கம் டு மம்மி சமையல். இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி வறுவல் செய்வது எப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சோம்பு, சீரகம், மிளகு, பட்டை ஒரு 2, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் வரமிளகாய் இல்லாத பட்சத்தில் வரமிளகாய் பொடி சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், மல்லித்தூள். ஸோ மல்லித்தூளும் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. சின்ன வெங்காயம் வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா வணக்கி எடுத்து விழுதாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இந்த விழுது நம்ம எடுத்தாச்சு. இந்த விழுதையும் நாட்டுக்கோழியையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும். ஃபஸ்ட்டு கலக்கி வைக்கணும். நல்லா கலக்கி அது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றி இதை வந்து ஒரு 5-6 விசில் விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து கோழிக்கு ஏற்ற மாதிரி விடணும். அது வந்து கொஞ்சம் வயசான கோழியாக இருந்தால் நீங்கள் அதிக விசில் விடணும். வயசு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அளவான விசில் விட்டால் போதும். அது வந்து நீங்கள் வாங்குகிற பக்கமே சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கடாய் வச்சுக்கிறோம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிறோம். ஸோ ஓரளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கடுகு, அதுக்கப்புறம் கடுகு வெடித்த பிறகு நம்ம வந்து தாளிப்புகளை ஆட் பண்ணிக்கிறோம். தாளிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, பட்டை, கிராம்பு அதை ஆட் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம், கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம வந்து நல்லா வணக்கி விடணும். வணங்கின பிறகு இந்த பக்குவத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுதை வந்து ஆட் பண்ணுறோம். அதை நல்லா வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இதையும் வணக்கி விடணும். ஸோ அதாவது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆறுக்கு முன்னாடி வர ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டை வந்து ஆட் பண்ணுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறோம். அது நல்லா பச்சை வாசம் போன பிறகு நம்ம வந்து தக்காளி, ஸோ தக்காளி வந்து 2 தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2ங்கிறது 3 ஆட் பண்ணலாம். பட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கங்காட்டி 2 தக்காளி நல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் வந்து நல்லா வணங்கி வரும், உங்களுக்கு இதாகி வரும். இப்போது நம்ம வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறோம். சிக்கன் மசாலா வந்து தனியாக வாங்கி பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், இல்லை நாங்கள் வீட்டில் வச்சுருக்கிறத ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் மசாலா இதுதான் வந்து உங்களை அந்த கோழியோட டேஸ்ட்டையே வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
அதுக்கப்புறம் நம்ம அந்த வேக வச்சுருந்த கோழியை மட்டும் எடுத்துக்கிறோம். அந்த ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிடலான்னா இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம அதைய தனியாக அரிச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து அந்த இதை மட்டும் கிரேவி மட்டும் பண்ணுறோம். ஓகே, இதை நல்லா வந்து நம்ம அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கிறோம். அப்போ தான் வந்து கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். முன்னாடியே அது வெந்துருச்சு, பட் ஆனாலும் நம்ம வந்து இப்போ தனியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படியே விட்டுறலாம். இல்லை அந்த கிரேவி பதத்துக்கு வரணும் அப்படிங்கிறவங்க வந்து நல்லா இது பண்ணிட்டு நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ பெப்பரை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அதாவது காரசாரமாக ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பெப்பரும் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பெப்பர் ஆட் பண்ணிட்டு நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி கொண்டு வரதுனால கொண்டு வரலாம். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கிடலாம். இவ்வளோ தான் வந்து நாட்டுக்கோழி வறுவல். பட் அந்த மசாலா மட்டும் ப்ராசஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. அந்த மசாலா தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணி தரும். ஓகே கைஸ், அடுத்த ரெசிபியோட கன்ஃபார்மாக சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.